வணக்கம். தெய்வம் நீ என்றுணர். இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சார், தெய்வம் இருக்குதா இல்லையான்னு இன்னைக்கு பெரிய பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு. இதுல தெய்வம் நீ என்றுணர்ங்கிறது இன்னைக்கு தேவையா? சரி, அப்படிதான் தெய்வம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த மதத்து தெய்வத்தை உணர்றது? இல்ல இந்து மதத்துல இருக்கிற ஒரு 1000 சாமிகள் இருக்குது, கிறிஸ்துவத்துல ஒரு 100 சாமி இருக்கு, முகமதியர்ல ஒரு 100 சாமி இருக்கு. எந்த சாமியை நான் உணர்றது? இல்ல 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 அவசரப்படாதீங்க, பொறுமை பொறுமை. நான் சொல்றது நீங்க சொல்லக்கூடிய எந்த தெய்வமும் இல்லை. நான் சொல்றது முதல்ல தெய்வம் இருக்கான்னு கேட்டீங்க. தெய்வம் கண்டிப்பா இருக்கு. எது தெய்வம் அப்படின்னா, இறைவன் பிரபஞ்ச வடிவமானவன். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால ஆனது. இந்த பஞ்சபூத தன்மை நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இந்த பஞ்சபூதங்கள் பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு மனுஷன் உட்பட பிரதானமா இருக்கு. இந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது நீங்க சொல்ற சாமி இருக்கு இல்லையா, கோயில், அந்த காலத்துல அதுக்கு ஒரு 5 கோயில் வச்சிருக்கான். பஞ்சபூதம்னா பூமி, ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று. அதுக்கு ஒரு 5 கோயில் வச்சிருக்காங்க. தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதாவது ஆகாயத்துக்கு சிதம்பரம், தண்ணிக்கு திருவானைக்காவல், அதே மாதிரி அக்னிக்கு திருவண்ணாமலை, பூமிக்கு காஞ்சிபுரம், காத்துக்கு காளகஸ்தி. இப்படின்னு ஒரு பஞ்சபூதங்கள்லாம் அதுக்கு ஒரு குறியீடு வேணும் இல்லையா? அன்னைக்கு சிவன் பிரதானமா இருந்ததுனால சிவனை பிரதானமா வச்சு பஞ்சபூத தலங்கள் உருவாக்குனாங்க. இந்த பஞ்சபூதங்களை நாம ஏன் வணங்கணும் அப்படின்னா, இந்த பஞ்சபூத தன்மை நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த 5 தன்மைகளும் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. இந்த பஞ்சபூதங்களை நாம ஏன் கும்பிடணும், நாம ஏன் வணங்கணும் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு பிரதிபலன் பாராமல் சுயநலம் இல்லாத தங்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும், அதாவது பாரபட்சங்கிறது இங்க மேல் ஜாதிக்கு ஒரு மலை, கீழ் ஜாதிக்கு ஒரு மலை, இல்ல பூமியில இருக்கக்கூடிய செல்வங்கள் அவங்களுக்கு பணக்காரனுக்கு ஒண்ணு ஏழைக்கு ஒண்ணு அப்படி கொடுக்கல. எல்லாத்துக்குமே சமமா சமதர்ம பார்வையோட பிரதிபலன் பார்க்காம சுயநலம் இல்லாத தன்னுடைய செல்வங்களை வாரி வாரி கொடுக்குது. இதுல முக்கியமா இந்த பிரதிபலன் பாராமை, பாரபட்சம், இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துக்கு ஒரு ஒப்பீடு இன்னொன்னு சொல்லலாம். இதே பிரதிபலன் பாராது சுயநலம் இல்லாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பெற்றோர்கள். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் பாத்தீங்கன்னா நம்ம தாய், 2வது நம்ம தந்தை. இவங்கதான் நம்மளை படைச்சவங்க. இவங்க நம்மளை வளர்த்துறதுக்கு எத்தனையோ கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. பின்னாடி இந்த குழந்தை நமக்கு ஏதாவது செய்யுங்கிறதுக்காக அவங்க செய்யல. தான் ஒரு குழந்தைய பெத்தாச்சு, தனக்கு ஒரு வாரிசை உருவாக்கியாச்சு. அந்த வாரிசுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் பிரதிபலன் பாராமல் சுயநலம் இல்லாத செய்யறாங்க. அப்படி இல்லையா? அந்த மாதிரி தன்மை நமக்குள்ள வரணும். அதுதான் தெய்வம். நான் இப்ப சொல்றது இந்த பிரதிபலன் பாராம சுயநலம் இல்லாத இந்த தன்மை நமக்குள்ள வரணும். உங்க பாஷையில சொல்லணும் அப்படின்னா, கோயில் இருக்கிற சாமிக்கான குணநலன்கள், அதாவது கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சாமி அன்பு நிறைந்தவர், ஒழுக்கம் நிறைந்தவர், அநீதி நடக்கும்போது அவதாரம் எடுத்து அழிக்கிறவர், சமதர்ம பார்வை, அதாவது கோயில்ல சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த தன்மை. இந்த தன்மையை நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் இப்ப சொல்றேன். இந்த கோயிலுங்கிற கான்செப்ட் வந்ததே சமதர்ம சமுதாயம் படைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆண்டவன் முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிதான் அங்க ஏழை கிடையாது, பணக்காரன் கிடையாது, மேல் ஜாதி கிடையாது, கீழ் ஜாதி கிடையாது, இந்த மாதிரி சப்ஜெக்டுக்காக தான் அந்த கோயிலே படைச்சாங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை பாத்தீங்கன்னா, அதாவது மதத்துக்கு ஒரு கோயில், அதுக்குள்ள உட்பிரிவுக்கு ஒரு கோயில், அப்புறம் மேல் ஜாதிக்கு ஒரு கோயில், கீழ் ஜாதி கோயில், ஏன் ஜாதி கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாது, உன் ஜாதி கோயிலுக்குள்ள. எந்த கான்செப்டுக்காக அந்த கோயில் உருவாக்கணும், அந்த கான்செப்டுக்கு நேர் எதிரில் இன்னைக்கு போயிடுச்சு. அதாவது சாஸ்திரங்கள்லாம் மறைஞ்சி சடங்குகள் நிறைஞ்சிருக்குது பாத்தீங்களா இன்னைக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஆகையினால அதே மாதிரி தெய்வம் எங்க இருக்குன்னு கேட்டா, நிறைய சொற்பொழிவாற்றுறவங்க, நிறைய அறிஞர்கள்லாம் சொல்றாங்க தூணுல இருக்கு, துரும்புல இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் உனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்குது? பிரபஞ்சமே தெய்வ வடிவம்னா அந்த தெய்வம் எனக்குள்ளேயும் இருக்கும், உனக்குள்ளேயும், உங்களுக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா? அந்த தெய்வ தன்மையை பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அந்த தெய்வ தன்மையை நம்ம கொண்டுட்டு வந்துட்டா நாமளும் தெய்வம் ஆகணும், தெய்வங்கிறத உணர முடியும். அதனால அந்த அன்பு, ஒழுக்கம், சமதர்ம பார்வை, இந்த 3 தான் தெய்வீக தன்மை. நாம ஒவ்வொருத்தரும் இதை தவறாம கடைபிடிச்சோம்னா தெய்வம் நான் உணரலாம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா சார்
அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதுக்கு நம்ம பூட்டன் வள்ளுவன் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறான். கடவுள்னாலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்த தன்னுடைய உடலை வருத்தி எவனோ ஒருத்த முயற்சி செய்யறானோ அவனுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த குறள் என்ன அப்படின்னா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். நன்றி, வணக்கம்.